ஹலோ ஆல், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 9 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, யூசர் பர்சோனா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி யூசர் ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசருடைய ஜேர்னி மேப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எப்படி வந்து இன்டர்ஷிப் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்டில் போய்ட்டு இன்டர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து எப்படி இன்டர்ஷிப் அப்ளை பண்ணுறதுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இன்டர்ஷிப்பும் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து சர்ச் பண்ணுறது, ஸோ எந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்ஷிப் வந்து ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஜேர்னி மேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் ஜேர்னி மேப் வந்து எப்போ கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பர்சோனா கிரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யூசர் ஜேர்னி மேப்பை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான் இது நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படின்னா, யூசர் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய பெயின் பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய ஷூவை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டா எப்படி நம்ம வந்து அவங்கள மாதிரி, அதாவது அவங்களுடைய ஷூ அப்படின்னா அவங்களுடைய பெயின் பாயிண்ட், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கி நம்ம வந்து அதே மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ எம்பத்தி மேப் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, எம்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுடைய ப்ராப்ளமை நம்மளாவே எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ப்ராப்ளம் மாதிரி அதை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் பர்சோனா கிரியேட் பண்ணியிருப்போம், அதே மாதிரி எம்பத்தி மேப் கிரியேட் பண்ணியிருப்போம், யூசருடைய ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருடைய ஜேர்னி மேப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த யூசருடைய ஜேர்னி மேப் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு கோலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அந்த யூசர் வந்து அந்த கோலை வந்து அப்ளை பண்ணுறாரு, அந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம்னா, ரமணி அப்படின்ற இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சைல்ட் கேரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடியான கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரமணி அப்படின்றவங்கள மட்டும்தான் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம இன்றைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் ஜேர்னி மேப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் ஜேர்னி மேப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஒரு யூசர் ஜேர்னி மேப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜேர்னி மேப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்ப்ளேட். ஸோ நம்மளோட மெயின் கோல் என்ன, நம்மளோட பர்சோனா யார். ஸோ நம்மளோட பர்சோனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமணி தான் நம்மளோட பர்சோனா. அவங்களோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் ஒன்றும் இருக்கணும், அவங்களுடைய சைல்ட் கேர் வந்து பர்சனை வந்து புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்களோட கோலை வந்து மெயினாக இங்கே கொடுத்துட்டோம், அவங்களுடைய பர்சோனா நேமை இங்கே கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஆக்ஷன், என்ன ஆக்ஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம், அதே மாதிரி டாஸ்க் லிஸ்ட்டு என்ன மாதிரியான டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க வந்து அந்த டாஸ்க் பண்ணும்போது எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இன்கேஸ் அந்த ஃபீலிங் வந்து எதனா வந்து ஒரு பேட் ஃபீலிங்காக இருந்தாலோ இல்லை குட் ஃபீலிங்காக இருந்தாலோ, இன்கேஸ் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சைல்ட் கேர் பர்சனை வந்து புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனை வந்து கெட் பண்ணுவாங்க. ஒரு ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிள் ஸ்டோராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டோர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சைல்ட் கேர் பர்சனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ண பார்ப்பாங்க, அதாவது ஃபைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட் அண்ட் டைம் வந்து அவங்களுக்கு சூஸபிளான டேட் அண்ட் டைமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஷெடியூலை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வியூ கன்ஃபர்மேஷன், அதாவது மெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஸோ உங்களுடைய புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சன் வந்து வீட்டுக்கு விசிட் ஆவாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த எந்த டைமிங்கில் சைல்ட் கேர் பண்ணணும், சைல்டை வந்து கேர் பண்ணணும், அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட மெயின் கோல். ஸோ இந்த மெயின் கோலை வந்து எப்படி வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய சின்ன சின்ன டாஸ்க் லிஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்ன பண்ணுவோன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை டாஸ்க் லிஸ்ட்டை வந்து எப்படி அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வந்து நீங்கள் 1 by 1 இப்போ வந்து ஒரு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்,
டவுன்லோட் த ஆப் கொடுப்போம். ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுவோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸோ அந்த ஆப்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா அக்கௌண்ட் செட்டப் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைல்ட் கேர் பர்சனை வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பட்டனில் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி அது அவங்களுடைய ரிவ்யூஸ் பார்ப்போம். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேட் ரிவ்யூவில் இருக்காங்களா, குட் ரிவ்யூவில் இருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய அவைலபிள் டைமிங் அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாதிரி டைம் அண்ட் டேட், இந்த டைமிங்கில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து புக் பண்ணுவீங்க. ஸோ இந்த புக்கிங் டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு யூஸராக இருந்தீங்கன்னா அந்த யூஸரை வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுப்போம். ஸோ அந்த கூப்பன் வந்து கொடுக்கும்போது அதை வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் இமெயில் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த சைல்ட் கேர் பர்சன் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ இந்த மெயின் கோல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டாஸ்க் வைஸாக நம்மளுக்கு கொடுக்கும்போது ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் எல்லாமே பண்ணும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, யூசருடைய எமோஷன். இப்போ ஒரு ஆப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்ட் கேர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க செட்டப்லாம் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்ட் கேர் பர்சனை வந்து ஃபைன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா பெஸ்ட் பர்சனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும், ஒரு நல்ல ரிவ்யூ உள்ள பர்சனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி டைம். இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பர்சன் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து ஷெடியூல் டைம், நம்மளோட டைமுக்கு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க இன்கேஸ் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து யூசர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து என்கிட்ட கோடு இல்லை, ஃபஸ்ட் டைம் கோடு இல்லை, ஸோ அப்போ எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ இப்போ இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ ஒரு யூசர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசராக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கூப்பன் கோட் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நியூ யூசராக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து டிஸ்கவுண்ட் கோடு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸி ஆகிடுவாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இமெயில் வர மாதிரி இருக்கணும். அது எல்லாமே வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஹாப்பி ஆவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ சைல்ட் கேர் பர்சன் வந்து வீட்டுக்கு வரும்போது ஆன் டைமுக்கு வராங்களா, அவங்க கரெக்டான டேட்க்கு வராங்களா, இதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னாடியே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க வந்து அந்த என்னுடைய அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்கேஸ் நான் வந்து ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போகிறேன், அந்த இடத்துல ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட்லாம் இருக்கும் இல்லையா, என்னுடைய ஆப்பை பற்றி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஹைலைட்டடாக வந்து நான் ஆஃபர் மாதிரி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஈஸியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ணிடுவாங்க என்னுடைய அப்ளிகேஷனை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட் கேர் பர்சனை வந்து பெஸ்ட் சைல்ட் கேர் பர்சனை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த பர்சன் வந்து நல்ல ரிவ்யூ வாங்கியிருக்காங்க, 5+ ரிவ்யூ வாங்கியிருக்காங்க, 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க, நிறைய வந்து ரிவ்யூஸும் நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ யூசர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட் அண்ட் டைம். என்னுடைய டேட் அண்ட் டைம் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வந்து கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து இந்த சஜஸ்ட் பண்ண வந்து பர்சன் வந்து அவங்களுடைய டைமிங் மட்டும் ஒரு பர்டிகுலர் டைமிங் மட்டும் வச்சுருப்பாங்க, அந்த டைமிங்கில் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அப்போ நான் சூஸ் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய சஜஷன் போர்ஷன் வந்து எந்த டைமாக இருந்தாலும் அவங்க வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஒரு புது பர்சனாக யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு கொடுத்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஃபஸ்ட் யூஸராக இருக்கும்போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம்னா யூஸர் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்மளுடைய ஆப்பை மறுபடியும் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அந்த கன்ஃபார்ம் பண்ண ஆர்டரை வந்து எனக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஷெடியூலாக எனக்கு வரணும். எப்படின்னா எனக்கு எந்த டைமிங்கு, எந்த டேட்டு, எந்த பர்சனு, அது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு மெயிலாக வரும்போது ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். அதே மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். எப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து விசிட்டிங் பண்ணும்போது நெக்ஸ்ட் இல்லை அந்த ஆன் டைம் விசிட் பண்ணும்போது
ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ இந்த டைமிங்கில் அவங்க விசிட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ஷெடியூல் பண்ண சைல்ட் கேர் பர்சன்ஸ்க்கும் ஒரு டைமிங், இந்த டைமிங்கில் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அவங்களுடைய ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து யூசர் ஜேர்னி மேப்பை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பை நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து இன்டர்ன்ஷிப்பை சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா intership அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்க்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எந்த சிட்டி ஆனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாப்புலர் சிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து UI and UX டிசைனர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து UI and UXன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ UI and UX டிசைன் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு இங்கே ஈஸியாகவே கிடச்சிரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக உங்களுக்கு 2 இன்டர்ன்ஷிப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி ஜாயின், டியூரேஷன் 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 rupees உங்களுக்கு கொடுக்குறேன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இமீடியட் ஜாயினிங் வந்து இந்த கம்பெனியில் இது வந்து ஜோக் ED லேர்ன் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்காங்க. CAFS இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 மந்த் வந்து டியூரேஷன் 5,000 rupees வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போதோ இல்லை உங்களுடைய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு UIனா என்ன, UXனா என்ன எல்லாமே ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஒரு ஜாப்க்கு போகும்போது. ஸோ அப்போ லேர்னிங் வந்து ஒரு நார்மலாக 1% லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்கே போகும்போது உங்களுக்கு 75% உங்களுக்கு வந்து லேர்னிங் வந்து ஈஸியாக வந்து உங்களோட ஸ்கில் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Indeed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய UI and UX டிசைனுடைய ஜாபை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம். நான் இங்கே வந்து மறுபடியும் சர்ச் ஜாப் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாபோட டைப் கொடுத்துட்டு இங்கே இன்டர்ன்ஷிப் கொடுங்க. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அர்ஜென்ட்லி ஹையரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் UI and UX டிசைனர் ஹூ நாலேஜ் த Adobe XD மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்ன்ஷிப்பு, ஃப்ரெஷரு, வால்கின், பார்ட் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இதில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எம்ப்ளாயர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசணும்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணி எம்ப்ளாயர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக பேசி உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருடைய ஜேர்னி மேப் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம், எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் முன்னாடியிலையும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா இப்போயும் நான் சொல்லிடுறேன். இன்டர்ன்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கில் அவங்களுக்கு வந்து ஓகேவாக இருந்தால் அவங்க வந்து ஜாபில் பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு வேறு ஒரு ஜாபை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது உங்களுக்கு அஸ் வெல் அஸ் ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஸோ ஜாப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரியும் கொடுப்பாங்க. ஸோ சில கம்பெனியில் சேலரி தர மாட்டாங்க, சில கம்பெனியில் சேலரி கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த உங்களுடைய கம்பெனியை பேஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் அப்ளை பண்ண போகிற கம்பெனியை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஜாபை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஜாபும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். இதனால் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. இதனால் உங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய நாலேஜ் வந்து க்ரோத் தான் ஆகுமே தவிர எதுவுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.